எந்த முகாந்திரமும் இல்லாமல் ரெண்டாவது முறையாக டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதாவது நீதிபதியே அசந்துட்டார். இது நீங்கள் போட வேண்டிய வழக்கு அல்ல, தேர்தல் ஆணையம் போட வேண்டிய வழக்கல்ல. பாதிக்கப்பட்டவர் பாதிப்பு இருந்ததுன்னு சொன்னால் போடலாம் என்று முகத்தில் கறி பூசுகிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஐயா, இதனுடைய பாஜக பின்புலத்தில் இருக்க அரசியல் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு ஒருதலை பட்சமாக தேர்தல் ஆணையம் செயல்படான்னு ஒரு ஐயா, அது பாஜக பின்புலத்தில் யாராவது இருப்பாங்க ஐயா? அந்த மாதிரி நம்ம யாரையும் குறை சொல்ல வர முடியாது. தேர்தல் ஆணையத்தை தான் குறை சொல்கிறோம். தேர்தல் ஆணையத்தை தான் நம்ம குறை சொல்கிறோம். வேறு யாரையும் நம்ம குறை சொல்ல தேவையில்லை. தேர்தல் ஆணையம் சரியான திசையில் போகல. அது தவறு செய்யுது, திரும்ப திரும்ப தவறு செய்யுது. அதை நீதிமன்றத்திலே சொல்லிட்டோம். நீதிமன்றத்திற்கு வெளியே கூடியிருந்த ஒரு 25 அதாவது ஊடகங்கள் அவர்கள் அதை புரிஞ்சுக்கினாங்க. முதல்ல அது புரிஞ்சுக்கினாங்க, ஆனால் தப்பாக ஒளிபரப்புனாங்க. அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பொறுத்து உண்மையை அவர்கள் சொன்னார்கள். அதான் உங்களை கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி தவறு செய்யாதீங்க. சரியாக சரி பார்த்து உண்மையை நீங்கள் உறக்க சொல்லணும்னாலும் சாதாரணமாக சொல்லுங்கள். இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, பல்வேறு கட்சியெல்லாம் கூட்டணி பற்றி பேசிக்கிறாங்க. கூட்டணி பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய முடிவு விரைவில் வெளியாகும்.